Okay, good morning to all and welcome to the morning mindfulness community. ஸோ என் பேர் மகேஷ் குமார். நான் வந்து சிறுமுகையிலேருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ நான் வந்து என்ஜினியராக இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கோச்சாக வந்து லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து பெரிய ரிசல்ட்ஸாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ டாபிக்கு போறதுக்கு முன்னாடி லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி ப்ரேயர். டியர் காட், இந்த புதிய நாளுக்காக நன்றி. இன்றைய நாள் எனக்கு நல்ல வாய்ப்புகளை தருவதற்காக நன்றி. நீங்கள் வழங்கிய வலிமை, ஆரோக்கியம் மற்றும் அமைதிக்காக நன்றி. என் எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெற காரணமாக அமையும் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் நன்றி. எனது திறமைகளை மற்றவர்களுக்கு சேவை செய்யவும் உலகில் நேர்மறையான மாற்றங்களை பயன்படுத்துகிறேன். இந்த நாளை சிறப்பாக தொடர என் உடல் நலனுக்கு நன்றி. என் நல்ல குடும்பத்தாருக்காக, கணவன், மனைவி மற்றும் குழந்தைகளுக்காக நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ காட். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த மார்னிங் மைண்ட்ஃபுல்னஸ் கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் விஷுவலா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கம்யூனிட்டி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என் பேரு மகேஷ் குமார். நான் வந்து சிறுமுகையிலிருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ நான் வந்து என்ஜினியர் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் கோச்சா வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து ஒரு பெரிய நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு என்னையோட டாபிக். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸா 2 நாள் செஷன்ஸ் அதே தான் நம்ம பார்த்தோம். மிஸ்டர் அரசு வந்து அருமையா வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணாரு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் ஒரு ஃபாலோ அப் செஷன் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களோட டிராவல் பண்ண போறேன். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 டேஸ் வந்து உங்க லைஃப்ல வந்து நிறைய புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் இந்த டாபிக் வந்து எந்த புக்ல இருந்து எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்திருக்கேன். ஜேம்ஸ் கிளியர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை எழுதியிருக்காரு இன் 2018. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு வந்து எழுதுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எஜுகேஷன் முடிச்சிருப்பாங்க, ஒரு காலேஜ் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கறது மாதிரி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைலி சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பாங்களா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்க எப்படி புக்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் மீட் பண்ணிருப்பாங்க, நிறைய சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் மீட் பண்ணிருப்பாங்க. ஸோ மீட் பண்ணி என்னன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு இன்டர்வியூஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேதர் பண்ணிட்டு அது ஒரு புக்கா எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய இன்னைக்கு வந்து என்னன்னா ஃபிளட்டடா இருக்கு இன்னைக்கு. ஆனா எல்லா புக்குமே நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஆனா இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் தமிழ்ல வந்து சின்ன சின்ன பழக்கங்கள்னு சொல்லுவாங்க. இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதின ஜேம்ஸ் கிளியர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கிறவர், நல்ல எஜுகேட்டட் பர்சன், அதே மாதிரி நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட. சோ அவர் எப்படி இது நல்ல ஒரு எஜுகேஷனும் நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனும் உருவானாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் தான் யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிருக்காரு. ஏன் அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்தது? ஏன் லிட்டில் லிட்டில் ஹேபிட்ஸா இருந்திருக்கலாம், ஏன் ஸ்மால் ஸ்மால் ஹேபிட்ஸா இருந்திருக்கலாம்னா அட்டாமிக் இல்லைங்களா, ஒரு ஆட்டம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு செல்லுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பாடியா நம்ம இருக்கோம், நம்ம பாடியா உருவாயிருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் அந்த சின்ன சின்ன பழக்கங்கள், அதாவது நமக்கு தெரியாத பழக்கங்கள் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பழக்கங்கள் தான் சோ நம்மளோட growth ஆகட்டும், நம்மளோட டெவலப்மெண்ட் ஆகட்டும், நம்மள வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு வேர்ல்டுல 2018 எழுதின புக்கு இன்னைக்கு வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 10 லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னு நினைச்சு பாருங்க எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கை படிச்சிருப்பாங்க, எவ்வளவு ப்ராக்டிக்கலா இல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த புக்கு சேல்ஸ் ஆயிருக்குமா? ஓகேவா? சோ அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா சில எசன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? சோ வாட் இஸ் அ ஹேபிட்? சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு ஒரு ஒரு தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பழக்க வழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். டே டு டே பேசிஸ்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமல டெய்லி ஒரு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேபிட். சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னு வைங்க, ஒரு ஒழுங்குபடுத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் உங்க லைஃப்ல நீங்க நடக்கிறது நீங்க பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி அதை ஒழுங்குபடுத்தாம ஒரு ஹேபிட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல அன்வான்டட் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அதாவது இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல என்னன்னா நம்ம நம்ம வந்து நல்ல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா
பிளஸ் பண்றதும், நம்ம தேவையில்லாத விஷயத்த மைனஸ் பண்றதும் தான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த புக்கோட மெயின் டாபிக். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறோம். ஸோ எதனால ஸ்மால் திங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெறைய பீப்பிள் நம்ம வந்து நெறைய இடத்துல நமக்கு நம்ம வந்து என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா, என்ன மிஸ்பிலீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேசிவ் சக்சஸ் வேணும் அப்படின்னா, ஒரு மேசிவ் ஆக்ஷன் தேவைப்படுதுங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லூசிங் வெயிட் ஆகட்டுங்க. நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னன்னா ஒரு மேசிவான ஒரு எஃபர்ட்ஸ் நம்ம போட வேண்டியதா இருக்கு. அதே மாரி ஒரு பெரிய பிசினஸ் மேன் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஒரு மலையே நகர்த்தியிருப்பாரு. இல்லையா? ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சன் அப்படிங்கிறப்போ, நெறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாருங்க. அ நெறைய வருஷமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாரி வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் பண்ணிடுறோம். சரிங்களா? ஆனா, என்ன விஷயம் தெரியுங்களா? சக்சஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் 1% எவ்ரி டே நீங்க சேஞ்ச் பண்ணீங்க. அந்த டைரக்ஷன்ல நீங்க சரிங்களா? அதுதான் முக்கியம். அந்த டைரக்ஷன்ல நீங்க சேஞ்ச் பண்ணி, அந்த 1% வந்து நீங்க டெய்லி வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க 1 இயர்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட லைஃப் வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்ல 365 டேஸ்ங்க. ஓகேவா? சோ அந்த 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 365 டூ தி பவர் ஆஃப் 1.01 போட்டு பாருங்க. நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் 37 டைம்ஸ்ன்னு வரும். இதே 365 இன்டூ 1 போடுங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். இதே 365 இன்டூ ப ப 0 போட்டு பாருங்க. என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 0. அதாவது நீங்க 365 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொடர்ந்து கன்டினியூஸா ஒரு எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா, நீங்க 37% குரோத் ஆயிருப்பீங்க. அதே ஒரு எஃபோர்ட்டே போடல அப்படின்னா, நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதுலருந்து கீழ வந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெய்லி 1% சேஞ்சோட பவருங்க. சரிங்களா? சோ நம்ம லைஃப்ல யூசுவலா என்னன்னா, ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெருசா நம்ம கண்டுக்க மாட்டோம். டிஸ்மிஸ் பண்ணிருவோம். இல்லைங்களா? என்னன்னா, அது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன சேஞ்ச் நமக்கு பிசிக்கலா தெரியுமா அப்படின்னா, டெஃபினட்டா தெரியாது. இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றீங்க. இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா ஒரு விஷயம் நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ல புலப்படாது. அதனால என்னன்னா, நம்ம அந்த சின்ன விஷயங்கள வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் உதாசீனப்படுத்திர்றாங்க. இல்லைங்களா? ஆனா, அ இன்னைக்கு லைஃப்ல வந்து பாருங்க, இன்னைக்கு சக்சஸ் பண்ணவங்க யாருமே ஓவர் நைட் சக்சஸ் இல்லைங்க. இது எல்லாமே என்ன சொல்றதுங்க, இயர்ஸ் டுகெதர் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இயர்ஸ் டுகெதர் ஒரு எஃபோர்ட் போடணுங்க. அந்த எஃபோர்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, நம்ம நெறைய பேர் எஃபோர்ட் போடுறோம். ஆனா ஏன் வந்து பாத்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் வரதில்ல? எல்லாருமே எஃபோர்ட் தான் போட்டுருக்கோம். இல்லைங்களா? லைஃப்ல நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறோம். எல்லாருமே எஃபோர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம். ஆனா ஏன் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ரிசல்ட்ஸ் வரதில்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்க்கணுங்க. என்னன்னா, நெறைய பேத்துக்கு ஒரு கோல் இருக்கும். நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா, பிசினஸ்ல இந்த லெவல் நான் அச்சீவ் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கணும். இல்ல நான் என்னோட எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் நல்லா நான் நல்லா படிச்சு நல்லா ஒரு டிகிரி வாங்கணும் அப்டின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு கோல் இருக்கு. இல்லைங்களா? சோ இது மறுக்க முடியாது. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஆகட்டும், அன்சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஆகட்டும், இன்னைக்கு எல்லாமே ஒரு கோல் இருக்குங்க எல்லாத்துக்குமே. அந்த கோல நோக்கி நம்ம பயன்படுறோம். ஆனா வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, கோல் பிளேஸ் எ வெரி ஸ்மால் பார்ட்டுங்க. கோல் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் அ டைரக்ஷனுங்க. இந்த டைரக்ஷன்ல போனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கோல். ஆனா நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டம். சரிங்களா? சோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் செயல்பாடு. இல்லைங்களா? செயல்பாடு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சக்சஸ வழிநடத்தி கொண்டு போகும். அப்போ சோ கோல்ஸ் வந்து என்னன்னா, ஒரு டைரக்ஷன குடுக்கும். ஆனா சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, என்ன குடுக்கும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ப்ராக்ரஸ குடுக்கும். சரிங்களா? சோ நம்ம வந்து ஒரு ஒரு ஒலிம்பிக்ல பாக்குறோம். இல்லைங்களா? ஒரு ஒலிம்பிக்ஸ்ல பாக்குறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஹார்டா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இல்லையா? அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு எந்த ஒரு ஃபீல்ட்லயும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்டா ட்ரெயின் பண்றாங்க. ஆனா, ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா, மெடல் வாங்குறாரு. இல்லைங்களா? எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, மெடல் வாங்குறாங்களா? இல்லைங்களா? ஒருத்தரு சாம்பியன் ஆவாரு. இல்லையா? ஆனா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா, புரொஃபஷனல்ஸ் தான். எல்லாமே ஹார்டா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இல்லைங்களா? அப்போ என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்க 2 பேத்துக்குள்ள? சரிங்களா?
அது என்னன்னா, அந்த சக்சஸ்ஃபுல் பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டத்த வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் இல்லைங்களா? அந்த ஸ்மால், ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட்ஸ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா, அவரு இன்னைக்கு அதாவது ஸ்டடி பண்ணியிருப்பாரு. சோ நேத்து நடந்த ஒரு சின்ன என்ன போட்ட எஃபர்ட்க்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சது. சோ அதுலருந்து நான் என்ன கொஞ்சம் பெட்டரா 1% மாறலாம். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவரு கன்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு மைக் டைசன் கூட இன்னைக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பாக்ஸர் இல்லைங்களா? இருந்தாரு ஒரு காலத்துல. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "நான் டெய்லி 4:00 எந்திரிச்சு நான் வொர்க் அவுட் பண்ணுவேன்" அப்படிம்பாரு. அப்ப உங்க ஆப்போனன்ட் அதே மாரி தான் பண்ணுவாரு இல்லைங்களா? அவரு 4 மணிக்கு தான் எந்திரிச்சு பண்ணுவாரு அல்டிமேட்டா. அப்புறம் அவரு சொல்றாரு, என்னோட ஆப்போனன்ட் 4 மணிக்கு எந்திரிச்சாருன்னா, நான் 3:45க்கு எந்திரிப்பேன். என்னோட ஆப்போனன்ட் 3:30 மணிக்கு எந்திரிச்சாருன்னா, நான் 3:15க்கு எந்திரிப்பேன் அப்படிங்கிறாரு. வொர்க் அவுட் பண்றதுக்கு. இல்லைங்களா? அப்போ அந்த டிஃபரன்ஸ் மேக்ஸ் ஒரு பெர்சன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சாம்பியன் சொல்றாங்க. நீங்க எந்த ஃபீல்ட்ல வேணா நீங்க எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் அது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்றோமா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அப்போ சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்டினியூஸ் ஸ்மால் இம்ப்ரூவ்மென்ட்ஸ் நம்ம லைஃப்ல நம்ம டெய்லி டே டு டே பேசிஸ்ல நடந்துச்சு அப்படின்னா, நீங்க 1 இயர் அப்படின்னு எடுக்கிறப்போ, நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ட்ரெமெண்டஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல நடந்திரும். சரிங்களா? சோ த பர்ப்பஸ் ஆஃப் தி கோல் வந்து பாத்தீங்கன்னா, என்னன்னா அந்த கேம் வின் பண்றதுங்க. இல்லைங்களா? த பர்ப்பஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா, டூ பிளே த கேம் கன்டினியூஸ்லி. ஓகேவா? சோ நான் வந்து இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ் நான் 4 இயர்ஸ், 5 இயர்ஸ் நான் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஒரு சாம்பியன் ஆயிட்டேன் அப்படின்ட்டு, அந்த மெடல் வாங்கிட்டு போய் வீட்ல போய் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க. அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அவர் குவாலிஃபை கூட ஆக மாட்டார். இல்லைங்களா? அதே மாரி ஒரு பிசினஸ்ல அதே மாரி தான். நான் ஒரு பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி ஒரு 2 லேக்ஸ், 3 லேக்ஸ் நான் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆயிடுறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்துருவாங்க. அப்போ என்னன்னா, நம்ம எந்த ஃபீல்ட்ல இருக்கோமோ, அந்த ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்டினியூஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்களா? அந்த டைரக்ஷன்ல ப்ராப்பரான டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்டினியூஸா அந்த ஃபீல்ட்ல லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். அட்லீஸ்ட் 1% டெய்லி நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கணும். இல்லைங்களா? சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய இன்கிரெடிபிள் நமக்கு பவர் கிடைக்குங்க. ஓகேவா? அந்த 1% லேர்னிங் தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இன்கிரெடிபிள் பவர் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 4 லாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, டீகோட் பண்ணிட்டாருங்க. ரொம்ப சிம்பிள் டீகோட் பண்ணிட்டாரு. ரொம்ப ஈஸியா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் 4 லாஸ். சரிங்களா? சோ அதுல ஃபர்ஸ்ட் லா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் கிளியர். ஓகேவா? சோ மேக் இட் கிளியர். அதாவது நம்ம நம்ம ஹேபிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் கட்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ எதுக்காக கிளியர் கட்டா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 ரீசனுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இல்லையா? இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாக்கிங் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இல்ல ஏதோ ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ, அந்த நியூ இயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புது விஷயம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு முடிவு எடுப்பாங்க. ஆனா, டவுன் த லைன் 1 டூ 3 மந்த்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 90 டூ 95% வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கோல்ல இருந்து டீவியேட் ஆயிருவாங்க. அவங்க என்னன்னா, அந்த அந்த ப்ராசஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்லி லாஸ்ட் ஃபார் 1 டூ 3 மந்த்ஸ் தான். சரிங்களா? சோ, அப்போ என்ன ரீசன்? என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ரீசன் தாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்கம் பேஸ்ட் 2வது ஐடென்டிட்டி பேஸ்ட். சரிங்களா? அதாவது முடிவு சார்ந்த விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அடையாளம் சார்ந்த விஷயம். சோ, முடிவு சார்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, என்னவாக நம்ம ஆகணும் அப்படின்ட்டுங்க. சரிங்களா? ஆனா, ஆ அடையாளம் சார்ந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாராக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஃபிரெண்ட்ஸ் 2 ஃபிரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் குடிக்கிறவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் சிகரெட் நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்போ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி ஒரு பார்ட்டிக்கு போ வேண்டியதா இருக்கு. அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபிரெண்ட்ஸ் வந்து அவருக்கு சிகரெட் ஆஃபர் பண்றாரு. அப்போ ஒரு பெர்சன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிகரெட் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? செகண்ட் பெர்சன் கிட்ட அவருக்கும் அதே சிகரெட் ஆஃபர் பண்றாங்க. அவரு என்ன சொல்றாரு, "ஐ அம் எ நான் ஸ்மோக்கர்" அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருங்க? "ஐ அம் எ நான் ஸ்மோக்கர்." சிகரெட் நான்
குடிக்கிறதே இல்ல அப்படிங்கிற ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து விதைக்கிறார். சோ இதுதான் ரெண்டு 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 இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அதாவது என்ன நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா, நம்ம நம்ம எந்த டைப் ஆஃப் பெர்சன் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ணணுங்க. இல்லைங்களா? அதே மாரி அந்த விஷயத்த சின்ன 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 வின்ஸ்ல வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ அந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா, அந்த சின்ன விஷயத்துல சின்ன வின் பண்ணியிருக்காரு இல்லையா? அவரு சிகரெட் ஆஃபர் பண்றப்போ, அவர் என்ன சொன்னாருங்க? ஐ அம் நாட் எ ஸ்மோக்கர் அப்படின்ட்டாரு. அப்போ அவரு வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. இல்லைங்களா? அவரு அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிட்டாரு. அப்போ அவரு அந்த சின்ன பேட்டில வின் பண்ணியிருக்காரு. அதே மாரி தான் நம்ம வந்து என்னன்னா, ஒரு 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 ஹேபிட் ஃபார்ம் பண்றோம். அதுக்கான ஒரு ப்ராசஸ்ல இருக்கோம். டெய்லி ஒரு பெர்சன் லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டெய்லி ஒரு ஒரு பெர்சன்ட் நீங்க வின் பண்றதுக்கு சரிங்களா? வின் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து என்னன்னா, நீங்க ப்ரூவ் பண்ணணும் உங்களுக்குள்ள. இன்னைக்கு வந்து நான் ஜெயிச்சுட்டேன். இன்னைக்கு என்னோட ப்ராசஸ்ல நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்ட்டு, நீங்க சின்ன சின்ன வின்ஸ நீங்க செலிப்ரேட் பண்ணணும். அந்த சின்ன சின்ன வின்ஸ செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹேபிட்ஸ் வந்து நமக்கு கிளியர் கட்டா தெரியும். ஏன்னா, அது நம்ம கிளியர் கட்டா வச்சுக்கணுங்க. நம்ம ஹேபிட்ஸ வந்து எப்பவுமே அந்த டீவியேட் ஆயிறக்கூடாது. நம்ம வின் பண்ணல அப்படின்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வின் பண்ணல அப்படின்னு நம்ம மைண்ட் செட் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, வி கோ பேக் டூ தி பாஸ்ட். நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோமோ அதுல இருந்து டீவியேட் ஆகி போயிருவோம். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? டெய்லி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வின் பண்ணணும். நம்ம அதே மாரி நான் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தி பெர்சனா இருக்கேன்னு வைங்க. நான் வந்து ஒரு ஆபீஸ் போறேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஹெல்த்தி பெர்சன் என்ன சூஸ் பண்ணுவாருங்க? லிஃப்ட்க்கு போய் வெயிட் பண்ணுவாரா? இல்ல ஸ்டெப்ஸ கிளைம் பண்ணுவாரா? டெஃபினட்டா ஸ்டெப்ஸ கிளைம் பண்ணுவாரு. சப்போஸ் ஸ்டெப்ஸ கிளைம் பண்ணாவே, மத்த உங்க கூட வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லிஃப்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வின் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து என்னன்னா உங்க ஐடென்டிட்டி. நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க விதைக்கிறீங்க. அதே மாரி தான். நீங்க ஒரு ஃபங்ஷன் போறீங்க. சரிங்களா? அங்க நெறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ் ஆஃபர் பிளேட்ஸ் ஆஃபர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம டக்குன்னு எத போய் செலக்ட் பண்ணுவோம்? ஆஸ் எ ஹெல்த்தி பெர்சனா இருந்தா, அங்க இருக்கக்கூடிய சூப்ஸ் ஆகட்டும், அங்க இருக்க சாலட்ஸ் ஆகட்டும் நம்ம சூஸ் பண்ணுவோம். இல்லைங்களா? நம்ம பிளேட்ல ஃபர்ஸ்ட். இதே அன்ஹெல்த்தி பெர்சன் அத பத்தி தெரியாதவங்க என்ன சூஸ் பண்ணுவாங்க? ஜங்க் ஃபுட்ஸா செலக்ட் பண்ணுவாங்க. இல்லைங்களா? அப்போ அங்க நீங்க வந்து உங்களுக்கு நெறைய ஆஃபர் பண்றப்போ நீங்க ஹெல்த்தி ஃபுட்ஸா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்டின்னா, யூ ஆர் ப்ரூவிங் யுவர் ஐடென்டிட்டி. இல்லைங்களா? அப்போ நீங்க அங்க வந்து ஒரு சின்னதா வின் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு பேட்டில்ல நீங்க வின் பண்ணியிருக்கீங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்டிங்கிறாங்க. சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஆ அ அந்த ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? சோ அந்த அந்த அடையாளம் நீங்க இந்த பெர்சன் தான் அப்படிங்கிறது நீங்க அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் விஷயம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லால. 2வது செகண்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஹேபிட் ஸ்கோர் கார்ட். சரிங்களா? சோ ஹேபிட் ஸ்கோர் கார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க எல்லாமே நீங்க வீட்ல வந்து இந்த செஷன் முடிஞ்சதுக்கு போட்டு பார்க்கலாம். நீங்க நீங்க மார்னிங் எந்திரிச்சதுலருந்து, நீங்க மார்னிங் எந்திரிக்கிறீங்க, நைட் வரைக்குமே நீங்க உங்க ஆக்டிவிட்டீஸ நீங்க ட்ராக் பண்ணுங்க. சரிங்களா? சோ நல்ல விஷயம். இன்னைக்கு வந்து மார்னிங் எந்திரிச்சிருக்கீங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த மார்க்ஸுமே இல்ல. குளிக்கிறீங்க, அதுக்கு மார்க்ஸ் இல்ல. ஆனா பிரஷ் பண்றீங்க, டிரெஸ் அப் பண்றீங்க, நல்ல டிரெஸ் அப் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து பிளஸ் போடுங்க. சரிங்களா? நல்ல இன்னைக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸா சாப்பிட்டீங்க, பிளஸ் போடுங்க. இல்ல நான் வந்து டீ, காஃபி சாப்பிடுறேன், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்னா மைனஸ் போடுங்க. நான் வந்து இன்னைக்கு எக்சர்சைஸ் பண்ணல அப்படின்னா மைனஸ் போடுங்க. நீங்க எக்சர்சைஸ் பண்ணீங்கன்னா பிளஸ் போடுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ்க்காக இல்ல உங்க எந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களோ புதுசா நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா பிளஸ் போடுங்க. இன்னைக்கு புதுசா எதுவுமே லேர்ன் பண்ணிக்கல அப்படின்னா மைனஸ் போடுங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு வந்து ஏதாவது புது விஷயம் நான் லேர்ன் பண்ணிட்டேன், பிளஸ் போடுங்க. இன்னைக்கு வந்து எதுவுமே நான் லேர்ன் பண்ணிக்கல. இன்னைக்கு நீ புக் படிக்கல. சரிங்களா? எதுவுமே நான் புக்ல இருந்து எதுவுமே லேர்ன் பண்ணிக்கலன்னா மைனஸ் போடுங்க. புக்ல இருந்து படிச்சிருக்கீங்கன்னா பிளஸ் போடுங்க. சோ இது வந்து நீங்க நீங்க வந்து அந்த ஸ்கோர் கார்ட வந்து பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுங்க. பிளஸ் அதிகமா இருக்கா? மைனஸ் அதிகமா இருக்கா? ஓகேவா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேபிட் ஸ்கோர் கார்ட். இதுதான் பாத்தீங்கன்னா டெய்லி வின்ஸ்ங்க. சோ இந்த டெய்லி ஹேபிட் ஸ்கோர் கார்ட் நீங்க போடுங்க. அப்போ உங்களுக்கு பிளஸ் அதிகமா இருக்கா? மைனஸ் அதிகமா இருக்கா? அப்ப பிளஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, பிளஸ் இன்னும் அதிகப்படுத்துங்க. மைனஸ் அதிகமா இருந்துச்சுன்னா, அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அந்த மைனஸ நீங்க நாளையிலிருந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைய குறைய, பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதிகமாகும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, வோட் டூ தி ஐடென்டிட்டி. நீங்க வந்து நீங்க டெய்லி வோட் பண்றீங்க. சரிங்க. உங்களுக்காக நீங்க வோட்டிங். நீங்க என்ன பண்றீங்க? வோட் பண்றீங்க.
சோ உங்க ஓட்டு வந்து அதிகமா இருக்கா? இன்னைக்கு பிளஸ் அதிகமா இருக்கா? மைனஸ் அதிகமா இருக்கா? சோ பிளஸ் அதிகமா இருந்தா யுவர் ஐடென்டிட்டி ஷோஸ் தட் யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். அப்போ இது வந்து என்னன்னா, நீங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ட்ராக் பண்ணணும். என்னன்னா, டெஃபினட்டா எந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, ட்ராக் பண்ணாம நம்ம சக்சஸ் பண்ணவே முடியாதுங்க. சரிங்களா? சோ உங்க ஐடென்டிட்டி முக்கியங்க. ஹேபிட் ஸ்கோர் கார்ட் முக்கியம். சரிங்களா? சோ அதே மாரி பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் அ ஹேபிட். இன்னைக்கு வந்து என்னன்னா, நெறைய பேரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, லாங் டெர்மா சஸ்டெயின் பண்ண முடியறதில்ல. அப்படின்ட்டு நெறைய இன்னைக்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் லாங் டைமா சஸ்டெயின் பண்ண முடியறதில்ல அப்படின்ட்டு. சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நம்ம லாங் டைமா நம்ம சஸ்டெயின் பண்ணணும் ஒரு ஹேபிட் அப்படின்னா, என்ன முக்கியம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே முக்கியங்க, ஒரு டைம் முக்கியம், ஒரு பிளேஸ் முக்கியம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்னையிலிருந்து நான் எக்சர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, சோ இன்னைக்கு டேட் என்னங்க? 16 இல்லைங்க 15த். இன்னைக்கு 15த் மார்னிங் 6:00 நான் வந்து நான் இந்த ஜிம்ல இல்ல இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நானு எக்சர்சைஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்டின்ட்டு நீங்க சொன்னீங்க அப்டின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருவீங்க. இல்ல நான் வந்து 15த் நான் வந்து இன்னைக்கு 15த் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு எக்சர்சைஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, அதை இம்ப்ளிமெண்டேஷன் நடக்காது அப்டிங்கிறாங்க. சோ இந்த விஷயம் அந்த டேட், டைம் அண்ட் பிளேஸ் தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் அப்டிங்கிறாங்க. ஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் நீங்க உங்களுக்கு வந்துருச்சு அப்டின்னா, என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணிருவீங்க. என்னன்னா, அதுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அந்த டேட், பிளேஸ் அண்ட் டைம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. உங்க ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பேட் ஹேபிட்ஸ் வந்து உங்க அந்த சோர்ஸ்ல இருந்தே நீங்க எடுத்துருவீங்க. சரிங்களா? சோ அந்த மாரி வந்துருச்சு அப்டின்னா, நீங்க சோர்ஸ்ல இருந்து எடுத்துரலாம். சோ அந்த மாரி இம்ப்ளிமெண்ட் இன்டென்ஷன் வந்துச்சுன்னு வைங்க. சோ நம்ம நம்ம தேவையில்லாத விஷயங்கள் மார்னிங் அந்த 6 மணிக்கு போய் நம்ம மொபைல் ஃபோன எடுத்து நம்ம ப்ரௌஸ் பண்ணுவோம். சோசியல் மீடியா ப்ரௌஸ் பண்ணுவோமா? இல்ல மார்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டிவி பாத்துட்டு இருக்கோமா? இல்ல மார்னிங் வந்து நம்ம ஹாயா உட்கார்ந்துட்டு இருப்போமா 6 மணிக்கு. இல்லைங்களா? நம்ம அந்த இன்டென்ஷன நம்ம விதைச்சாச்சு. இல்லைங்களா? சோ இது நெறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பாடி வெயிட் லூஸ் பண்ணவங்க, இல்ல ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ் பண்ணவங்க நெறைய பேத்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் பண்ணதுல 90% ஆஃப் த பீப்பிள் யாருக்குள்ள அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் அதாவது நான் வந்து இந்த இடத்துல இந்த டைம்ல இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒர்க்கை நான் பண்ண போறேன்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு ரிட்டனா எழுதியிருக்காங்களோ சரி அதான் முக்கியம் ரிட்டனா எழுதியிருக்காங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க சரிங்களா சோ இது ரொம்ப முக்கியங்க சரிங்களா சோ சோ இன்னையோட ரீகேப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லைங்களா அட்டாமிக் ஹேபிட்ஸோட இன்னைக்கு இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லா பார்த்திருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 3 லாஸ் பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோங்க ஹேபிட் ஸ்கோர் கார்டு பார்த்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி நம்ம ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலயும் நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது நீங்க ஒரு ஒரு பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கலாம் அந்த பிசினஸ் பர்சனா நீங்க மாறி இருக்கணும் சரிங்களா சோ அந்த ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியங்க சரிங்களா சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஹேபிட் ஸ்கோர் கார்டு சோ நம்ம ஹேபிட் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது டெய்லி நீங்க ஹேபிட் ஸ்கோர் கார்டு நீங்க டெய்லி எழுதணும் ட்ராக் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம ஜெயிக்கணும்னு வந்தாச்சு இல்லையா டெஃபினட்டா ஹேபிட் ஸ்கோர் கார்டு நம்ம ட்ராக் பண்ணணும் மூணாவது விஷயம் வந்து பார்த்தா இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன் அந்த டைம் இல்லைங்களா பிளேஸ் அந்த டேட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதணும் எழுதுனீங்க அப்படின்னா சோ நீங்க நாளைக்கு நீங்க எழுதி பாருங்க நாளைக்கு டெஃபினட்டா அந்த டைம் வரும்போது உங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பிராக்டிஸ நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹேபிட் ஸ்டாக்கிங் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன் சரிங்களா நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸசைஸா ஆட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ சரிங்களா சோ டெய்லி முதல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்ல நிறைய ஆட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிங் பண்ணிட்டு இருப்பேன் வாக்கிங் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ அந்த வாக்கிங்கோட ஜாகிங் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சோ இது இது வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஹேபிட் ஸ்டார்டிங் ஒரு குட் ஹேபிட் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த குட் ஹேபிட் மேல ஒரு ஒரு குட் ஹேபிட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும் சரிங்களா சோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ நான் வந்து பண்ணனாலதான் நான் என்னோட 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஜேர்னில என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் 19 kgs லாஸ் பண்ணிருக்கேன் சரிங்களா ஒரே ஹேபிட் மட்டும் பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் நான் கிடைச்சிருக்காது ஒன் பை ஒன்னா குட் ஹேபிட்ஸ் நீங்க ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கணும் சோ ஒன் பை ஒன்னா குட் ஹேபிட் ஸ்டாக் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேட் ஹேபிட்ஸ் வந்து உங்க சோர்ஸ்ல இருந்தே காணாம போயிடும்
சரிங்களா? சோ அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஃபினட்டா சக்சஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அருமையான விஷயங்கள் நெறைய இருக்கு. சோ நல்லா புரமோட் பண்ணுங்க. டெஃபினட்டா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, டு டூ லிஸ்ட். சரிங்களா? சோ இந்த டு டூ லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது யாரு என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஈசன்ஹோவர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஒரு யுஎஸ் பிரசிடென்ட் 34th யுஎஸ் பிரசிடென்ட் வந்து அவர் வந்து நேட்டோவுக்கு வந்து ஆர்மி ஜெனரலா இருந்தவரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா, யுஎஸ் பிரசிடென்டாவும் இருந்தவரு. சரிங்களா? அவ்ளோ வெல் குவாலிஃபைடு ரொம்ப ஒரு ஜெனரல். சோ அவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ பிஸி ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒர்க்க டெலிகேட் பண்ணணும்? இல்லைங்களா? அவருக்கு எவ்வளவு ஒர்க் இருக்குன்னு நெனச்சு பாருங்க யுஎஸ் பிரசிடென்ட்க்கு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா, எப்படி ஒர்க்க டெலிகேட் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 குவாட்ரண்ட்ல தான் அவர் டெலிகேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அர்ஜென்ட், இம்பார்டன்ட், நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்டன்ட். இன்னைக்கு எல்லாமே நல்லா தெரியும் எல்லாத்துக்குமே. சோ இது டிசைன் பண்ணவர் யாருங்க? ஈசன் ஹூவர். ஓகேங்களா? சோ அதுதான் இன்னைக்கு உலகம் பூரா நெறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயம் இன்னைக்கு அர்ஜென்ட், இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்டன்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் யூ ஹேவ் டு டூ இட் அப்படிங்கிறாங்க. மத்த விஷயங்கள் யூ கேன் டெலிகேட். நீங்க தள்ளி வைக்கலாம். அர்ஜென்ட்டே இல்ல, இம்பார்ட்டன்ட்டே இல்லன்னா, அது வந்து நீங்க உதாசீனப்படுத்திடலாம். அப்ப என்னன்னா, நம்ம வந்து இன்னைக்கு டு டூ லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கம்ஸ் அண்டர் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த டு டூ லிஸ்ட் எழுதுங்க. சோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதைய நீங்க இன்னைக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் இன்னைக்கு அந்த அத டு டூ லிஸ்ட்ட நீங்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3ல இருந்து 5 விஷயங்கள் நீங்க இன்னைக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. நீங்க டு டூ லிஸ்ட்ல. சோ அத எழுதுங்க. அத எழுதுனா தான் அதுக்கு வேல்யூ இருக்கு. என்னன்னா இம்ப்ளிமென்டேஷன், இன்டென்ஷன் நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? அப்போ நீங்க அத எழுதணும். இந்த டைம்ல இந்த அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. இந்த டைம்ல இங்க மீட் பண்ணணும். இல்லைங்களா? சோ புரொடக்டிவா இருக்கணும். அந்த புரொடக்டிவான விஷயம் என்ன நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கிறது 5 விஷயத்த இன்னைக்கு எழுதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, டு டூ லிஸ்ட். சோ டெஃபினட்டா நீங்க அத எழுதியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ அஃபர்மேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன. ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிகவும் எளிது. ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது. நான் பணத்தை விரும்புகிறேன். பணம் என்னை விரும்புகிறது. என்னிடம் அது தேவைக்கும் அதிகமாக பணம் இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது. நல்ல உறவுகளையும், நண்பர்களையும் தக்க வைத்துக் கொள்வது எனக்கு மிகவும் எளிது. எனக்கு அன்பான, இனிமையான, உண்மையான உறவுகளையும், நண்பர்களையும் கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. தேங்க் யூ சோ மச். மீண்டும் நாளை சந்திப்போம். குட் டே.